சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோன்னா MBA MCAக்கான டான்செட் கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் என்ன, அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன விஷயங்கள் அதில் நடக்கும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் 2026 MBA MCAக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கேட்டிருக்கக்கூடிய நெசசரி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்னு இது சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் அட்மிஷன் போடும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவீங்க, அட்மிஷன் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவீங்க இல்லையா. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் இது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 800, நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 400 பே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் பே பண்ணீங்களோ அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் அலோகேட் ஆகும். டை பிரேக்கர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரேண்டம் நம்பர் அலோகேட் ஆகும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயே தான் நடக்கும். அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதை நீங்கள் செக் பண்ண முடியும். அதோட வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இஸ் கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட் ஆர் இன் ப்ரோக்ரஸ் ஆர் பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சோ அவங்களுக்கு மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி, ஓகேவா, ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் உங்களுக்கு டைம் தருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரேங்க் வரல அப்படின்னா நீங்கள் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மூலமாக உங்களுக்கான ரேங்க்கை வாங்க முடியும். ஓகேவா, அது எப்படி என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, இப்போது கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கும். அந்த 5 நாளுக்குள்ளே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி மெயில் பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ரேங்க் வரும். அப்போது அவங்களோட ரேங்க் எங்கே போடுவாங்க அப்படின்னா உங்களோட ரேங்க்கு இடையில தான் போடணும். ஆனால் அதை அப்லோட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட ரேங்க் கூட A, B அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இடையில ஆட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனால் இப்போ 119 ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவரும் உங்களோட அதே மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா உங்களோட மார்க்கில் 119லேயே அவரையும் வைக்க மாட்டாங்க, 119 A, B அந்த மாதிரி வைப்பாங்க அவருக்கு. அந்த மாதிரி இந்த கிரீவன்ஸ் லெட்டர்ஸில் வரவங்களுக்கு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் செக்ரட்டரி TN MBA MCA அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ரீச் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அது TN MBA MCA கவுன்சிலிங் ஹால்னு ஒன்று இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில். பேக் கேட் வழியாக உள்ளே போனீங்கன்னா, அதாவது செகண்ட் கேட் வழியாக உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங்கே அதுதான் இருக்கும். ஸோ அதுதான் MBA MCA கவுன்சிலிங் ஹாலு. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம அட்மிஷன் ஃபேஸில் பார்த்த மாதிரியே அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் 5000 ரூபா பே பண்ணுவீங்க, ஜென்ரல் கேட்டகிரி. இதுவே மற்ற ரிசர்வேஷன் கேட்டகிரி 1000 ரூபீஸ் பே பண்ணுவீங்க. இது ரீஃபண்டபுள் தான். ஆனால் யாருக்கு ரீஃபண்டபுள்னு கேட்டிங்கன்னா காலேஜ் கிடைக்காதவங்களுக்கு, இல்லை கிடைச்ச காலேஜில் சேராதவங்களுக்கு. கிடைச்ச காலேஜில் சேர்ந்தவங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. அதுவுமே 80% தான் ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா, 4000 ரீஃபண்ட் ஆகும், 1000 கட்டினா 800 ரீஃபண்ட் ஆகும். அது 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் உங்களுக்கான காலேஜஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த காலேஜெல்லாம் வருஷம் பண்ணி நீங்கள் ஆர்டர் வைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த காலேஜ், செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த காலேஜ்னு ப்ரியாரிட்டி பேசிஸில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ், சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
A candidates will be given 3 days for MCA and 4 days for MBA choice filling, wherein the candidates will have to fill their choice of colleges based on the preference. The order of choice is important and the candidates can fill any number of choice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது MBAக்கு 4 நாளும் MCAக்கு 3 நாளும் தருவோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 3 நாள் நடக்கும், ஒரே நாளில் முடிக்கிறது கிடையாது. நீங்கள் 3 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம். பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸில் எந்த காலேஜ் முன்னாடி வேணும் பின்னாடி வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு தருவோம், நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் அண்டு உங்களோட ரேங்கையும் பேஸ் பண்ணி கம்யூனிட்டி ரேங்கையும் பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் allotment stage, if a candidate is allotted a seat, then the following 4 options will be displayed. ஆமாம், அதாவது உங்களுக்கு வந்து இந்த டென்டேட்டிவ் allotment வருது இல்லையா, அப்போது உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் 2 நாள் டைம் தருவாங்க. அந்த டென்டேட்டிவ் allotment வர அந்த நாள் அடுத்த நாள் இந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலன்னா கிடைச்ச சீட்டு அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா 80% இனிஷியல் பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதுவுமே நீங்கள் ரீஃபண்டுக்கு லெட்டர் எழுதி போடணும். 31/12/2026 நீங்கள் லெட்டர் எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த டென்டேட்டிவ் allotmentோட அக்செப்டன்ஸ் டைமிங்கில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் 4 ஆப்ஷன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின். எனக்கு இப்போ கிடைச்சது காலேஜ் ஓகே, நான் இந்த காலேஜை ஜாயின் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், ப்ரொவிஷனல் allotment வந்துடும். ஆப்ஷன் 2 அக்செப்ட் அண்ட் அப்வர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே தான், எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு ஓகே, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜில் ஏதாவது ஒரு சீட் இருந்தால் நான் அதை எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜ் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறீங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இப்போது இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் இந்த ஆப்ஷன் யாருக்கு வரும்னா, நீங்கள் கொடுத்த காலேஜில் ஃபஸ்ட்டு காலேஜே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் மட்டும்தான் வரும், வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் வராது. அக்செப்ட் இல்லைன்னா டிக்ளைன் 2 ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா அவங்க கொடுத்த காலேஜில் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜே கிடச்சிருச்சு. ஓகேவா? அதை தவிர அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் தவிர நீங்கள் கொடுத்ததில் வேறு எந்த நம்பர் காலேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனும் காமிக்கும். ஸோ அதில் ஆப்ஷன் 2 தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. இப்போ எனக்கு கொடுத்துருக்கூடிய காலேஜ் இப்போ உங்களுக்கு 5ஆவதாக இருக்கக்கூடிய காலேஜ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். allotted சாய்ஸ் உங்களுக்கு 5ஆவதாக இருக்க காலேஜ், மேலே 4 காலேஜ் இருக்குன்னா எனக்கு இப்போ 5ஆவதாக கொடுத்த காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் நான் அப்வர்டு மூவ்மெண்ட் ட்ரை பண்ணுறேன். அதில் யாராவது வேணான்னு சொன்ன சீட் அவைலபிள் இருந்தால் அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் அப்படி கொடுத்து பண்ணதும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜில் யாராவது வேணான்னு சீட் சொல்லியிருந்தா அந்த சீட் உங்களுக்கு அலோகேட் ஆயிரும். இல்லைனா இப்போ ஆல்ரெடி 5ஆவதாக ஒரு காலேஜ் கிடச்சது இல்லையா, 5ஆவது சாய்ஸு, அதே காலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். அது எங்கே தெரியும்னா ப்ரொவிஷனல் allotmentல தான் தெரியும் காலேஜ் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. தென் ஆப்ஷன் 3 டிக்ளைன் அண்ட் அப்வர்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு 5ஆவதாக இருக்கக்கூடிய காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 4 காலேஜில் ஏதோ சீட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா எனக்கு தேவையில்லை, நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன். இது இந்த ஆப்ஷன். ஓகேவா? இதுக்கு அடுத்தது டிக்ளைன் அண்ட் குயிட்னு ஒன்று. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து குவிட் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா காலேஜ் கிடைச்சவங்க எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு இந்த காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம். இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் allotment டைமில் வரும். அந்த டென்டேட்டிவ் allotment நீங்கள் இந்த 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் allotment வரும். ஸோ அதுதான் சேம் இதே வந்து உங்களுக்கு ரோட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது, அது முடிஞ்சதும் ரேங்க் லிஸ்ட் வருது, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அதுக்கு நடக்குது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அப்புறம் ஜென்ரல் ஆன்லைன் கவுன்சிலிங், ஃபைனலாக allotment ஆர்டர் அது வந்ததும் அதை எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் போடுறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுதான் MBMCக்கான ப்ராசஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.